ஓம் சுதர்ஷனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரசோதயாத். ஸ்ரீமன் நாராயணனுடைய வலது திருக்கரத்தில் சுதர்ஷன சக்கரம் சேவிப்போம். இன்னைக்கு சுதர்ஷன ஜெயந்தி. அவருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு ஆனி மாதம் சித்திர நட்சத்திரம். பெருமாள் எப்போவுமே சுதர்ஷன சக்கரத்தை ஏந்தின்றிருப்பார். அவர் அந்த பஞ்ச ஆயுதங்களையுமே எப்போவுமே ஏந்தின்றிருப்பார். அது எதுக்குன்னா பக்தர்களை விரோதிகளிடமிருந்தும் அவள் ஏதாவது துன்பங்கள் இருந்தால் அந்த துன்பங்கள்லேருந்து அவளை விடுவிக்கிறதுக்கும் பெருமாள் எப்போவுமே சங்கு சக்கரத்தோடு வருவார், எல்லா ஆயுதங்களோடும் வருவார். அப்போ இந்த திருவாயுதங்கள் பெருமாளுக்கு ஒரு அடையாளம். அவர் ஏன் அந்த ஆயுதத்தோடு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சுதர்ஷன சக்கரத்து மூலம் எப்படி தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றினார்ன்றத நம்ம நிறைய புராணங்கள்லேருந்து பார்க்கலாம். சுவாமி வேதாந்த தேசிகர் சுதர்ஷன சக்கர வைபவத்தை பற்றி ஸ்லோகம் இயற்றியிருக்கிறார். அதுதான் ஸ்ரீ சுதர்ஷன அஷ்டகம். சுதர்ஷன ஆழ்வார் நமக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறார். பெருமாள் திருக்கரங்களில் ஏந்திருக்கிற திருச்சக்கரத்தை சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லியும் நம்ம சேவிப்போம். பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடும்போது ஒரு வரியில் சொல்கிறார், வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு அப்படின்னு. ஆழ்வார்கள் எல்லாருமே பெருமாளோட திருமேனியை வர்ணிக்கும்போது அந்த திரு ஆயுதங்களையும் சேர்த்து வர்ணிப்பான். அதே மாதிரி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஒரு பாசுரத்தில் ஆழியடச்சங்கும் வில்லுமெழ அப்படின்னு ஒரு பாசுரத்தில் சொல்வார். அதாவது திருவாயுதங்களுக்கும் அந்த மேன்மை உண்டு. ஏன்னா பெருமாளோட திருமேனியை அது எல்லாமே அலங்கரிக்கிறது. அடுத்தது பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் பாடுறார், சில இளங்கு பொன்னாழி தின்படை தன் தொன் சங்கம் என்கின்றாளால் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஆண்டாள், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்க என் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் அப்படின்றார். இந்த மாதிரி நிறைய பாசுரங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி சக்கரத்து ஆழ்வாரோட மேன்மையை இவாளாம் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாடியிருக்கா அப்படின்றத. பெருமாள் பக்தர்கள் கூட்ட உடனே எப்படி தன்னோட சுதர்ஷன சக்கரத்தால் அவர்களோட விரோதிகளை அழிக்கிறான்றத இங்கே கஜேந்திர மோட்சம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கஜேந்திரன் ஆதி மூலமேனு பெருமாளை கூட்ட உடனே திருச்சக்கரத்தை மூலம் அந்த முதலையை அழித்து யானையை முதலைக்கிட்டேந்து விடுவிக்கிறார். மகாபாரதத்தில் சிசுபாலன் பாண்டவர்களையும் கஷ்டப்படுத்தினான், கிருஷ்ண பரமாத்மாவையும் அவமானப்படுத்தினான். பெருமாள் அவனுக்கு 100 தடவை சான்ஸ் கொடுக்குறார். ஆனால் அவன் தன்னை திருத்திக்கல. அப்போ 101வது தடவை தப்பு பண்ணும்போது தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தால் அவனை அழிச்சுடுறார். அம்பரீஷ்ன்ற ராஜா துர்வாச முனிவர் கோபத்துக்கு ஆளாயிடுறான். அப்போ பெருமாள் தன்னுடைய பக்தன் அம்பரீஷை இந்த துர்வாச முனிவர் சாபமிட்டதை அவருக்கு பொறுக்க முடியாமல் சுதர்ஷன சக்கரத்தை ஏவி விட்டு அவரை துரத்தி விடுறார். அவர் துர்வாசர் போகிற இடங்கள்லாம் சுதர்ஷன சக்கரம் அவரை துரத்துறது. அவர் ஒரு ஸ்டேஜில் அவரால் தன்னை காப்பாற்றிக்க முடியாமல் திருப்பியும் பெருமாள்கிட்டே கேட்கும்போது, நீ போய் அம்பரீஷ்கிட்டேயே போய் மன்னிப்பு கேடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அம்பரீஷ் பெருமாள்கிட்ட சொல்கிறார், இல்லை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் துர்வாச முனிவரும் தன்னுடைய கோபத்தை அடக்கிண்டு பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால பெருமாள் அந்த சக்கரத்தோட ஓட்டத்தை நிறுத்துறார். ஸோ இந்த மாதிரி பெருமாள் பக்தர்களுக்கு, தன்னை நம்பி இருக்கிற பக்தர்கள், தங்கிட்ட சரணாகதி அடைகிற பக்தர்களுக்கு தன்னோட ஆயுதங்கள் மூலமாக காப்பாற்றுறார் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி